வணக்கம். இது கேள்வி களம். தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்து வரக்கூடிய தன்மைகளை பார்க்கிறோம். கட்சிகள் மக்களை தேடி தீவிரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் கூட்டணி நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுன மூர்த்தி அவர்கள், எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள், இவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் கணேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேமுதிகவினுடைய மாநில அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரன் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆதவன் தீட்சண்யா, 3 அணியா 4 அணியா 5 அணியா பலமுனை போட்டியா, யாரோடு யார் பலம் பெற்றிருக்கிறார்கள், யார் பலவீனம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கணிக்க முடியாதது மாதிரியான ஒரு சூழல் இப்போ இருக்கா, இல்லை ஒரு தெளிந்த நீரோடை போல தான் நகர்வுகள் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை அணிகளாக போட்டியிட்டாலும் தமிழ்நாட்டின் நலன் என்று வருகிற போது மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரணியில்தான் தங்களை நிறுத்தி கொள்வார்களே ஒழிய, அவர்கள் எத்தனை சீட்டுகளை கீழே இறக்கினாலும் மக்கள் கவனமாக தங்களை ஆளக்கூடியவர்கள் யார் என்பதை தீர்மானிப்பார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். மாநிலத்தை ஆளப்போவது யார் என்றது அந்த ஆளும் கட்சியை வேறு யாராவது ஆளக்கூடிய சூழல் வருமா என்பதோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அணி எதுவோ அதைத்தான் மக்கள் தேர்வு செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் பார்த்தால் அது அதிமுக தலைமையிலான அணி என்று சொன்னாலும் சரி, அல்லது விஜய் சொல்லக்கூடிய ஒரு அணியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு பெயர்களில் இனி எத்தனை அணிகள் வந்தாலும் மக்கள் அதை கூட்டணியெல்லாம் நம்ப மாட்டார்கள் என்பதும், அவர்கள் பாரதிய ஜனதா எப்படி தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது களத்திலே நின்று அதை முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதிலே மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. ஆதவன், நீங்கள் அப்படி சொன்னாலும் அதை உணர்ந்துதானோ என்னவோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் என்னைக்கு இந்த கேம்பெயினை மக்களிடம் செல்றது அப்படின்னு ஒன்றை மக்களை காட்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு கிளம்பினாரோ, அன்று முதல் இன்று வரை பாஜகவோடு ஏன் கூட்டு சேர்ந்தோம், கூட்டு சேர்ந்ததனுடைய நன்மை, இதை அதை நியாயப்படுத்துகிற ஒன்றை பார்க்குறோம். அதாவது அவருக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனால அதை நியாயப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாருன்னு அதை புரிஞ்சுக்கிறதா, இல்லை தொண்டர்களை மக்களிடம் அதை சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்கு ஒரு வியூகமாக அந்த பயணத்தில் கையில் எடுத்திருக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டு சேர்ந்ததுக்கு எந்த நியாயத்தையும் சொல்லவே இல்லையே. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அவர் விலகி நின்றதற்கு பிறகு என்ன மாற்றம் நடந்துருச்சு? ஜெயலலிதாவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் அண்ணாமலை பேசினது ஏதாவது திரும்ப அவர் மன்னிப்பு கேட்டாங்களா? அந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்களா? அல்லது முருகன் மாநாடு என்கிற பெயரில் மதுரையில் கூடிய போது அன்றைக்கு பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசியதற்கு ஏதாவது வருத்தம் தெரிவித்திருக்கிறார்களா? எந்த ஒரு அவர்கள் தரப்பில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காத போது இவர் அவர்களிடம் வலிய போய் கூட்டணி வைத்து கொண்டோ அல்லது அவர்களுடைய மிரட்டலுக்கு பணிந்தோ கூட்டணியை வைத்து கொண்டு அதற்கு காரணத்தை கேட்டால் நாங்கள் யாருடன் கூட்டு சேர்ந்தால் உங்களுக்கு என்ன என்று ஒரு முரட்டடியாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறாரே ஒழிய, தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகள் சார்ந்து, நலன்கள் சார்ந்து, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி சார்ந்து, தமிழின் தொன்மை சார்ந்து, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு முன்னிபந்தனை இதையெல்லாம் வைத்துக்கொண்டோ அல்லது இதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் உங்களுடன் கூட்டு என்றோ அவர் எந்த ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் கீழும் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கவில்லை. அவரை பொறுத்தவரையிலும் அவருக்கு வேறு ஏதோ நெருக்கடி இருக்கிறது, அதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். அந்த கூட்டணி அமைத்து விட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியில் யார் தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் சொல்லுவோன்னு இவர் சொல்கிறாரு. இல்லை அமித்ஷா யாரை கை காட்டுறாரோ அவர் தான் இங்கே இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றது தேர்தல் முடிந்த பிறகு, பெரும்பான்மை கிடைச்ச பிறகு இருக்கிற எம்எல்ஏக்கள், பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுக்கிற ஒரு விஷயம். பிஜேபியோட அவர் என்ன காரணத்திற்காக அவர் சேர்ந்தாலும் வரக்கூடிய தேர்தல் அப்படின்ற ஒன்று, திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமா என்பதற்கான ஒரு ஆட்சி, வரக்கூடிய தேர்தல். அல்லது இபிஎஸ் சொல்கிறது மாதிரி அதிமுக, அவர் தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு வரணுமா என்பதற்கான தேர்தல். அல்லது விஜய் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்வது மாதிரி
இந்த இரண்டும் வேண்டாம், நாங்கள் மாற்று அல்லது நாங்கள் தான் முதன்மைன்னு பேசுகிற அந்த இடத்துக்கான ஒன்றான்றது தான் இப்போ தேர்தல். அதை நோக்கி தான் எல்லோரும் மக்களை நோக்கி செல்வது, மாநாடு போடுவது, பயணம் நடத்துவதுன்ற ஒன்றுக்கு போகிறோம். பிரேமலதா பயணத்தை தொடங்கிட்டாங்க, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பயணத்தை தொடங்கிட்டாரு. இது அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய பிரதானமான விஷயமாக எது இருக்க போகுது? கூட்டணி பலம் அப்படின்ற ஒன்று தீர்மானிக்க போகுதா? நிச்சயமாக கூட்டணி பலம் என்ற ஒன்று தான் தீர்மானிக்கும். இந்த கூட்டணி பலம் என்பது எதன் பேரில் அமைந்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பது, ஒன்றிய அரசினுடைய இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கொள்கைகளை எதிர்த்து நிற்பது. இன்றைக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பதையே கூட இன்றைக்கு அது எவ்வளோ காலத்திற்கு நீடிக்கும் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்குகளை இன்றைக்கு பறித்திருக்கிறார்கள். வாக்குகளை மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே குடியுரிமை திருத்தச் சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து மக்கள் அதை களத்திலே நேருக்கு நேர் நின்று போராடி அதை அமுல்படுத்த முடியாத அவமானகரமாக பின்வாங்கிய சூழலில் இன்றைக்கு மீண்டும் அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வாக்குரிமையை நிலைநாட்டுவதன் பேரால் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை இன்றைக்கு பீகாரிலே உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆதார் அட்டை அல்லது தேர்தல் ஆணையமே வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அடையாள அட்டை, இது எதுவுமே அங்கு ஏற்கப்பட மாட்டாது என்கிற வினோதமான காரணங்களை சொல்லி இப்படி லட்சக்கணக்கான வாக்காளர்களை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் 26,000 வாக்காளர்களை வெளியே நிறுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அது தேர்தலை நடத்தாது என்ற ஒரு கட்டத்தை அவங்க எட்டுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலே நடத்தாததுங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் அதற்கும் கூட அவர்கள் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் இப்போதைக்கு வாக்காளர்களை அவருடைய வாக்குரிமையை பறிப்பது அல்லது திருடுவது என்கிற இடத்திற்கு போயிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் உங்க பாயிண்ட்டுக்கு வரணும்னா, தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாப்பது அப்படின்ற ஒரு புள்ளியில ஒரு கூட்டணி வலிமை அப்படின்ற வலிமையாக இருக்கிறது. அது கடந்த தேர்தல்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, திரு அர்ஜுனமூர்த்தி சார், பிஜேபி ஏடிஎம்கே பாண்டிங் அதிகரிக்கிறது மாதிரி இருக்கு. நயினார் நாகேந்திரன் அழைத்து இபிஎஸ் அவர்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. முன்னணி தலைவர்கள் ஒன்று சேர்றதை பார்க்குறோம். ஆனால் என்டிஏலேருந்து நாங்கள் என்டிஏல இல்லைன்னு திருமதி பிரேமலதா டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் என்டிஏ விட்டு வாக் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு சுயமரியாதை இருக்கிறதுன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. ஒரு பக்கம் அதிமுக பாஜக உறவு மேம்பட்டு வந்தாலும் இன்னொரு பக்கத்தில் என்டிஏன்றது பலவீனம் அடைகிற மாதிரி தெரியுது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இந்த களைச்சி போடுறதுன்னு ஒரு படத்தில் வசனம் வரும், அது மாதிரி எது வேணாலும் களைச்சி போட்டு நடக்கும். இப்போ நீங்கள் எதை கவனிக்கணும்னா, இப்போதைக்கு முக்கியமாக அவங்க இபிஎஸோட பயணம் தான் முக்கியம். நார்மலாக இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கலாச்சாரத்துலேருந்து தான் இருக்குது. ஊராக போகிறது, மக்களை பார்க்குறதுங்கிறது ஒரு கலாச்சாரம். அந்த காலத்தில் சாமியை போய் கோயிலில் பார்க்க முடியலங்கிறதுக்காண்டி உற்சவமூர்த்தியை ரோடு முழுக்க கூட்டிகிட்டு போய் சாமியோட தரிசனமெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸோ பெரிய அரசியல் தலைவர்களையோ எல்லா மக்களாலையும் செலவு பண்ணி அவங்கள போய் சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காததுனால தான் அவங்கள சந்திக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையுது. ஸோ இவங்கள ஊராக போகும்போது தான் மக்களோட இணக்கமும் மக்களோட பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நடைப்பயணம், யாத்திரை இதெல்லாம் மக்களை நிச்சயமாக மகிழ்விக்கும். மக்களும் ஒரு தலைவர்களை பிரித்து பார்ப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அது அமையும். ஒரு தலைவர் போல ஒரு டிஸ்டிங்விஷ் ஃபேக்டராக தெரியும். ஒரே காலகட்டத்தில் திமுக தரப்பில் 2 விஷயம் முன்னெடுக்கப்படுது. ஒன்று, அரசின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்னு வீதி வீதியாக கிராமம் கிராமமாக மக்களை தேடி அரசு எந்திரம் போய் செய்யக்கூடிய ஒன்றை முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு புறத்தில் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அந்த கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை அதை நோக்கினதும் ஒரு பக்கம் நடக்குது. மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போன்றது ஏடிஎம்கே போகிற கேம்பெயினை சொல்கிறீங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் மற்ற தலைவர்களும் உரிமை மீட்க, தலைமுறை காக்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பயணம், இல்லம் நாடி உள்ளம் தேடி அப்படி ஒரு பிரேமலதா அவர்களுடைய ஒரு பயணம், இப்படி பலவிதமான பயணங்கள் இருக்குது. நயினார் நாகேந்திரம் இப்போ பயணம் தொடங்குறாரு. இல்லை, அது இன்னும் அது மாதிரி ஒரு முடிவு இன்னும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கட்சியில் அப்படி ஒன்று நடக்குதான்னு தெரியாது எனக்கு. அதில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஓரணியில் தமிழ்நாடுங்கிற கான்செப்டை எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கைக்காண்டி அந்த முயற்சியை திமுக எடுக்கிறாங்க.
அது எல்லா கட்சியும் செய்கிறது தான் செய்கிறாங்க. இதே நிகழ்வை வந்து நாங்கள் ஆல்ரெடியே பாரதிய ஜனதா கட்சியில் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் பண்ணோம் தான். ஆல்ரெடி இதை நாங்கள் வென்றிருக்கிறீங்க சார். வெல்றதுக்கு ட்ரை பண்ணதுன்னு சார். எங்களுக்கு சார் நாங்கள் வந்து இங்கே நீங்கள் தொடர்ந்து 60 ஆண்டுகள் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் சார். நாங்கள் வந்து புதுசாக வந்த விவசாயிகளாக இருக்கிறதுனால நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு நீங்கள் இடமே கொடுக்கல, விவசாயம் பண்ணுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் போய் சின்ன பயிர் போட்டாலும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பேச்சு பேசுகிறீங்கள, அதாவது ஒரு செட் மெனு மாதிரி ஒரு பேச்சு வச்சுங்க, ரொபோட்டிக் டாக். இந்த ரொபோட்டிக் டாக் இப்போ ஆதவன்ஜி பேசினார் பாருங்க, இதுதான் பேசுவாங்க. அதாவது பாஜகவை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பாஜக இங்கே வரவே வராது, பாஜக வரவே வராதுன்னு ஒரு பிரார்த்தனை மாதிரி, இது ஒரு பிரார்த்தனை, ஒரு மந்திர சொல் மாதிரி தொடர்ந்து சொல்லி 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 தமிழ்நாடு மக்களுக்கு செலுத்துறீங்க. பட் என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, இன்றைக்கி பாஜக இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி டிபேட் செக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பாஜகவை பேசினா தான் கண்டென்ட்டே இருக்குது. பாஜகவை பேசலைன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் கண்டென்ட்டே கிடையாது. அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், எந்த உயரத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ எங்கள் விவசாயமும் சாகுபடியும் நல்லபடியாக விளைச்சலோடு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. இதை வந்து 2026 எங்களோட சாகுபடியும் எங்களோட லாபமும் என்னங்கிறத இந்த கூட்டணி, இந்த வலிமையான என்டிஏ கூட்டணி உங்கள் எல்லாருக்குமே சொல்லும். அப்போ தான் இந்த ரொபோட்டிக் டாக் நிற்கும். அது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விவாதம்னா பிஜேபி இல்லாமலோ திமுக இல்லாமலோ நடத்துவது கடினம். ஏன்னா ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த அரசுகளுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் அதன் சார்பில் பிஜேபி மேலே விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா பதில் சொல்வதற்கு பிஜேபி வேணும். மாநில அரசை பார்த்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்கன்னா பதில் சொல்வதற்கு திமுக வேணும். கரெக்ட். அந்த அடிப்படையில் அந்த விவாதம்ன்றது கட்டமைக்கப்படும். ஆளுங்கட்சி இருக்கு, 2 ஆளுங்கட்சியோட ஐடியாலஜி டிஃபரன்ஷியேட்டர் வேற இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியில் இருக்கு. அதனால அது ஒப்பிடோ பிரித்து பேசுறதோ ஒரு நியாயமான கொள்கை தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுல இபிஎஸ் எடுத்துட்டு வர்றீங்க. அதுல இபிஎஸ் வந்து நேத்து என்டிஏல இருந்து ஓபிஎஸ் வெளிய போயிட்டாரே சார். அது வந்து அது பேசவே கூடாது. நான் அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லிடுவா, கொஞ்சம் பொறுமை. நான் கரெக்டான விளக்கமே கொடுக்குறேன். இது வரைக்கும் ஓபிஎஸை பற்றி எங்கள் கட்சியிலே நாங்கள் பேசுறதுக்கு வேணாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் உள்ளவங்க. நான் ஆனால் இதில் என்ன விளக்கம் சொல்ல விரும்புகிறேன்னா, பொதுவான ஒரு விளக்கம், அரசியலை தாண்டி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதிமுகங்கிற ஒரு இப்போ நாங்கள் வந்து சம்பந்தம் பண்ண குடும்பம் தான் அதிமுகவோட. பாஜகங்கிறது சம்பந்த குடும்பம். யாராச்சும் சம்பந்தியோட குடும்பத்துக்குள்ளே போய் அவங்க குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா? எங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. எப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையில் அந்த உரிமை இல்லையோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அவங்க குடும்பம், அது அவங்களோட இது. அவர் இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிற அதுக்கு பிஜேபி என்ன பண்ணும்? பிஜேபி நாங்கள் வெறும் சம்பந்தம் பண்ண குடும்பம் தானே. நாங்கள் எப்படி சம்பந்தி வீட்டில் போய் இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் பேசினா அது மரியாதை குறைவு இல்லை. அதனால இந்த ஓபிஎஸ் அவர்களோட பத்தின பேசுறது குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட இன்னொருத்தர் டிடிவி தினகரன் கேட்கிறாரு, ஓபிஎஸ் நம்மளோட இருந்தவர் போயிட்டாரு, அவரை வந்து பிஜேபி தேசிய தலைமை கூப்பிட்டு கொஞ்சம் என்னன்னு கேளுங்க, சார் பார்க்க கூட மாட்டேன்னா என்ன பாருங்கன்னு சொல்றாரு. அந்த சம்பந்தக்காரருக்கு ஏதாவது மதிப்பு? பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு பாராளுமன்ற நிகழ்வுகளை தாண்டி வைஸ் பிரசிடென்ட்டு இது மாதிரி நிறைய வேலைகள் எங்களுக்கு இருக்குது சார். இப்போ எங்களோட எலெக்ஷன், தமிழ்நாடோட எலெக்ஷன் 8 மாதம் இருக்குது சார். அந்த நேரத்தில் எதெல்லாம் சரி பண்ணிக்கணுமோ, எதெல்லாம் எப்படி சரி பண்ணணுமோ அவ்வளவுமே எங்களால் சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அரசியல் ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் காம்பிடன்ஸில் பாரதிய ஜனதா கட்சியிலே அந்த ஆளுமைகள் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக எங்களோட சார்பில் பாஜகவாக என்ன செய்யணுமோ தமிழ்நாட்டில் அது சிறப்பாக செய்வோம். அதையும் தாண்டி மோடி அவர்களோட இவ்வளோ பெரிய ஈடுபாடோடு செயல்பட்ட காரணங்களை வச்சு சொல்லியே எங்களால் ஓட்டு வாங்குறதுக்கு இன்றைக்கி முடியும். அந்த மாதிரி மோடிஜியோட அந்த 10 ஆண்டுகள் சாதனையை சொல்லி தான் எங்களால் 18% ஓட்டு எடுக்க முடிஞ்சது. இப்போ இன்னும் இந்த ஒரு ஆண்டு சாதனையை சேர்த்து we will declare to the public, we will get more votes from the தமிழ்நாடுலேருந்து எங்களுக்கு நிறைய வாக்குகள் வர்றதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அப்படியா சார்? முதல்ல சகோதரர் பேசும்போது சொன்னார், சம்பந்தி வீட்டுக்குள்ளே நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்படின்னு. அவர் எப்படி மறந்தாருன்னு தெரியல. இதே இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் கையை பிடிச்சி வச்சது யார்? 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னா அப்போ அது சம்பந்தி வீடு இல்லையா? ரைட். கல்யாண சடங்குல இருக்கும் சார். கல்யாண வீடா இருக்கும்போது இது அர்ஜுனண்ணா நீங்க பேசுறீங்க, நான் விட்டுறேன், என்னை முழுசா பேச விட்டுருங்க, உங்கள் பாயிண்ட் அப்புறம் வாங்கிக்கலாம், மக்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் ஒரு ரொபாட்டிக் டாக் அப்படின்னாரு. இந்தியா முழுக்க ஒரு ரொபாட்டிக் அப்ரோச் பிஜேபிகிட்ட இருக்குது.
ஓரணியில் தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருப்பது என்பது ஒரு அரசியல் நிலைப்பாடல்ல. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோ ஏனைய இயக்கங்களோ முன்னெடுத்திருப்பது ஒரு அரசியலில் ஒரு தேர்தலை பொறுத்து எடுத்திருப்பது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு விரோதமாக சமக்ர சிக்ஷா அபியான், ஏறத்தாழ 42 லட்சம் மாணவர்களுடைய கல்வி, இந்த கல்வியை பறிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு நமக்கு தராத தொகை 2500 கோடி ரூபாய் இன்று வரைக்கும் தரவில்லை. அப்போ கல்வி நம்மை விட்டு போகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான், அறிவார்ந்த ஒரு இனம் தமிழினம் என்று நாம் நிரூபித்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது மட்டுமல்ல, நமது பண்பாடு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதிரான ஒரு மனநிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மூன்றாவது, இந்த மொழி மானம் என்பது தமிழர்களுக்கு இயற்கையாகவே உண்டு என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருந்தாலும் கூட, ஒரு சமஸ்கிருத தெரிந்த ஒருவன் அவன் சமஸ்கிருதத்தை படிப்பதற்கு ஏறத்தாழ 11,43,000 ரூபாய் செலவழிக்கிற போது, தமிழன் தமிழை படிப்பதற்கு வெறும் 13 ரூபாய் 45 காசு செலவழிக்கிற ஒன்றிய அரசு அப்படியானால் மொழிக்கு எதிராக இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கு சமீபத்தில் கங்கை கொண்ட சோழன் அதற்காக வந்து போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. என்ன சொல்லுகிறார்? ஏதோ ஒரு புனித பிரயாணத்திற்காக இங்கிருந்து போய் கங்கையிலே இருந்து தண்ணீரை எடுத்து வந்து ஏதோ பூஜை நடத்தி விட்டான் கங்கை கொண்ட சோழன் என்பதை போல அவர் பேசுகிறார். இது எவ்வளவு ஒரு பெரிய சிறுமை. கங்கை கொண்ட சோழன் என்பது கங்கை வென்ற சோழன், வடநாட்டையும் வென்றவன் எங்கள் சோழ மன்னன் என்பதை நாங்கள் சொல்லுவதை நீங்கள் ஏதோ உங்கள் புனித மூட நம்பிக்கையை போல அங்கிருந்து கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து பூஜை நடத்தினான் ராஜராஜ சோழன் என்று எங்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழல். இப்படி தமிழர்களினுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பொருளாதாரம், தமிழர்களினுடைய மொழி, தமிழர்களுடைய கல்வி, இப்படி இதற்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பது அங்கே ஓர் அணி, தமிழர்களுக்கு எதிரான அணி. இதே நேரத்தில் இந்த மொழிக்காக குரல் கொடுத்து, இந்த கல்விக்காக குரல் கொடுத்து, வேலை வாய்ப்புக்காக குரல் கொடுத்து, இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் தூத்துக்குடியில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வின்ஃபாஸ்ட் அந்த தொழிற்சாலையை துவங்கி வைத்து ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் மொத்தம் 8000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துவிட்டு வருகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டை காப்பதற்காக, மொழியை காக்க, இனத்தை காக்க, பண்பாட்டை காப்பதற்காக ஒரு அணி. பிஜேபி சொல்றது வந்து இன்றைய தேதியில் மிக முக்கியமானது இபிஎஸோட பரப்புரை பயணம். இபிஎஸ் பயணம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றது பிஜேபியினுடைய கோணம். இன்னொன்று, பிஜேபி மீதான விமர்சனன்றது இயந்திரத்தனமாக வைக்கிறாங்க, சொல்வதையே சொல்லுது மாதிரி சொல்றாங்கன்றது இன்னொரு கோணம். ரெண்டு தாண்டி உங்களை கேட்கிறது, இபிஎஸ் ஒவ்வொரு இடங்களிலும் திமுக மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறார். வட தமிழ்நாட்டில் திரு அன்புமணி மேற்கொண்டிருக்கிற பரப்புரையிலும் திமுக மீதான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. தாவேகா தங்கள் தரப்பிலிருந்து விமர்சிக்கிறாங்க. பல முனை தாக்குதலுக்கு இன்னைக்கு திமுக ஆளாகியிருக்கா? அது இயற்கை தானே. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து பேசுவதும் அதை அரசியலாக்குவதும் அவர்களுடைய இயல்பு தானே. ஆனால் இதில் இவர்கள் வென்றிருக்கிறார்களா என்பது தானே கேள்வி. இன்றைய அரசாங்கம் மிக எளிதாக எல்லா மனிதனுக்கும், சாமானிய அரசியல் தெரிந்தவனுக்கு கூட தெரிந்த விஷயம், ஏறத்தாழ ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்திய பிறகு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்களே மக்களை சந்திக்க முடியாத சூழல் அல்லது போய் மக்களை பார்க்க முடியாத சூழலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து கொண்டே ஏறத்தாழ 2 கோடி மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் நோக்கி இழுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சி தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுபடலன்னு தானே அர்த்தம். எதிர்கட்சியினுடைய அந்த விமர்சனம் அல்லது எதிர்கட்சி எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு எடுபட்டு இருந்தால் இன்றைக்கு மக்கள் எங்களை நோக்கி வரவேற்றிருக்க முடியாத, மக்கள் எங்களை விரட்டி இருக்கணுமே. அப்போ பல இடங்கள்ல அமைச்சர்கள் வந்து நம்மளை விரட்டி இருக்கணும்ல, அமைச்சர்களை விரட்டி இருக்கணும், மக்கள் பிரதிநிதிகளை விரட்டி இருக்கணும். எது நடந்திருக்கா? போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் வாரி அணைத்துக் கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்படியானால் ஒரு நல்லாட்சி நடந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு மக்கள் மன்றத்தில் இல்லை, அதனால தைரியமாக சந்திக்கிறோம்ன்றீங்களா? உறுதியா சந்திக்கிறோம். மக்கள்கிட்ட அந்த இது இருந்தா நாங்க போக முடியாதுல. மாண்புமிகு முதலமைச்சர் உணர்ந்து கொள்வார் அல்லவா. மக்கள்கிட்ட நம்ம இப்ப நம்மளுடைய தொண்டர்களையோ நம்மளுடைய நிர்வாகிகளையோ அமைச்சரையோ அனுப்புனா அங்க வந்து ஒரு கலவரம் உருவாகும், அது நமக்கு எதிராக போகும் என்பதை உணராமலா இருப்பார். ஒரு அலை இல்லாத தேர்தல்
ஆட்சிக்கு ஆதரவான அலையும் இல்லை, எதிர்ப்பான அலையும் இல்லை அப்படின்னு சொல்றதை இருக்கிறீங்களா? இல்லை, ஆதரவான அதாவது எதிர்ப்பு அலை இல்லை என்பதே ஆதரவு அலை தானே. அலை ஒன்றாக தானே இருக்க முடியும். ஒன்றில் எதிர்ப்பலையாக இருக்கணும். எதிர்ப்பலை இல்லை என்பதே ஆதரவு அலை தானே. அப்படி அலை இல்லாமல் எப்படி கிடக்க முடியாது? அப்படியா சார்? அதாவது ஃபண்டமெண்டலாக இப்போ எங்கே இவங்களோட சிந்தனையில் எங்கே ஒரு மாதிரி தவறாக இருக்குன்னா, தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன் தவறாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அரசியல் பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னபடி மக்களோட விருப்பு வெறுப்பு அது சம்மந்தமாக இப்போ எதுவும் இல்லை. நாங்கள் வந்து எல்லோரும் என்னை வரவேற்கிறாங்க, நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கிதுன்னு சொல்கிறாரு. அது வந்து இப்போ வந்து இந்த நிலைமை அப்படி தான் இருக்கும். இன்னும் வந்து நெருங்க அரசியல் நெருங்க என்ன ஆகுனா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை எந்த அளவுக்கு டிஎம்கேயால் மேனேஜ் பண்ண முடியுங்கிறது இன்றைக்கி எதுவும் கணிக்க முடியாது. ஏன்னா அது நெருங்கும் போது மக்கள் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே அந்த ஓட்டை வச்சு ஒரு சதத்தை புரட்சி பண்ணக்கூடிய ஆளுங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள் பல அரசியலில் நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு இவ்வளோ கூட்டம் வரீங்க ஓட்டு போடாமல் போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. 67லையும் 96ஐயும் தவிர்த்து மீதி தேர்தல்களில் கூட்டணி பலம் தான் ஜெயிச்சிருக்கு சார். அது ஆட்சிக்கு எதிரான அலை வீசியது, ஆட்சி மாற்றத்துக்கு அலை வீசி ஆட்சி மாற்றம் நடந்தது 2 முறை தான் சார். டெஃபினட்டாக கூட்டணி பலங்கிறது 2 கட்சிகளுக்குமே தெரியும். அது அதிமுகவும் தெரியும், திமுகவும் தெரியும். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் கூட்டணிகள் ஜாஸ்தியாக இருக்காங்க, கட்சிகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த டிபேட்லையும் நிறைய ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அது நல்லது தானே சார். ஜனநாயகத்தில் எல்லா குரல்களுக்கும் இடம் இருக்கிறது நல்லது தானே. கரெக்ட். அதில் இல்லை, அதில் என்னென்னா மெயினாக கன்சால்டேஷன் ஆஃப் எஃபர்ட்டுங்கிறத நீங்கள் ஆரம்பித்தோன்னே என்ன சொன்னீங்க, பாஜகவோட கூட்டணி வந்து கம்மியாக இருக்கிறதாகவும் டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் நீங்கள் சொன்னீங்க. அதான் ஆரம்பிச்சு. இல்லை சார், நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். போன தேர்தலில் உங்களோட இருந்த பிஎம்கே இப்போ உங்களோட இருக்கிறாங்களா? போன தேர்தலில் ஏடிஎம்கேவோட இருந்த பிரேமலதா இப்போ இருக்கிறாங்களா? போன தேர்தலில் பிஜேபியோட இருந்த ஓபிஎஸ் இப்போ பிஜேபியில் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் கூட்டணி இல்லை. இப்போவே நாளை காலையில் எலெக்ஷன் நடக்க போதா? நாளை காலையில நோக்கி தானே சார். என்னைக்கோ நடக்கிற தேர்தலுக்கு எதுக்கு இப்ப எடப்பாடி ஊரா போறாரு சார்? எல்லாருமே இந்த தடவை வந்து சார், இப்போ நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோஷியல் மீடியா டைம். சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே வந்து வாலட்டைலாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது, கன்சால்டேட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இது வந்து சோஷியல் மீடியா ஈரா சார். அதனால் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு தொடர்ந்து நடக்கணும், ஒவ்வொரு கட்சியை பற்றி நடக்கணுங்கிறது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் அசம்பிளி விஷயத்தை எலெக்ஷன் நெருங்க வேறு மாதிரி பேச்சு வந்துடும். இப்போதைக்கு இந்த 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் என்னென்ன செய்ய முடியாமல் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட கஷ்டம் என்ன இருக்குங்கிறத அவர் இபிஎஸ் ஒவ்வொரு மேடையாக ஒவ்வொரு ஊராக போய் அதை அவர் சொல்லிட்டு வர்றார். ஏன்னா மக்கள் சோஷியல் மீடியா யுகத்துல மக்களுக்கு நினைவூட்டுவதற்கான பயணம்ன்ற கோணத்துல நீங்க வர்றீங்க. ஆதவன் அப்படியா? சோஷியல் மீடியாக்கான கண்டென்ட், சோஷியல் மீடியாக்கான ரிமைண்டர், எதிர்ப்பு அப்படின்னா இப்ப வெளிப்படையாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆக வெளிப்படும், அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலுக்கு என்னைக்கு ஆளுநர் ரவி வந்தாரோ அன்னைக்கே அவங்க தயாராகிட்டாங்க. அவரை அனுப்புனதே அவர் தயாராகிறதுக்காக தான் அனுப்பின மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய அனுபவம் இருக்குது. 2வது, இவங்க சம்மந்தி வீட்டில் போய் நாங்கள் தேவையில்லாமல் தலையிட மாட்டோம்னு சொன்னார். சம்மந்தியை தூண்டி விட்டு போய் தர்ம யுத்தம் நடத்துறதுக்கெல்லாம் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கிறத நம்ம பார்க்குறோம். அது அல்லாமல் யாரோட கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வைக்கக்கூடாது, இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற குருமூர்த்தியை வந்து உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு போகிறார். ஏன்னா அவர் தான் இங்கே வந்து ஒரு அரசியல் ஆர்எஸ்எஸ்னுடைய சார்பாக அரசியல் கணக்குகளை போடக்கூடியவராக குருமூர்த்தி தான் இருக்கிறாரு நீண்ட காலமாக. அப்போ குருமூர்த்தியை வந்து ஒரு உள்துறை அமைச்சர் எந்த ஒரு சட்ட பொறுப்பிலும் ஒரு அரசியல் சாசன பொறுப்புகளிலும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிரஜை என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு குருமூர்த்தியை வந்து ஒரு நாட்டினுடைய 140 கோடி மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் போய் வீட்டில் போய் பார்க்குறாருன்னா, அப்போ இவங்களுடைய அரசியல் செயல்பாடு என்பதே ரொம்ப கமுக்கமாகவும், அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பனிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபரை முன்னிறுத்தி அப்பட்டமாக துக்ளக்வழியாக ஒரு பார்ப்பனிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தமிழர் விரோத நிலைப்பாடுகளை தொடர்ந்து துக்ளக்கில் எழுதிக்கொண்டிருக்கின்ற ஐயா கொஞ்சம் கூட்டணி எப்படி போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க, அவங்களோட யாத்திரை தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழ்நாட்டின் சமூக நீதி பாதையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கேலியும் கிண்டலுமாக கொச்சையாக பேசக்கூடிய துக்ளக் மனோபாவம் காலத்திலிருந்து இப்போது குருமூர்த்தி காலம் வரைக்கும் தொடர்கிறது. அப்போ தமிழ்நாட்டு மக்களை
எப்போதுமே ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கும்பலின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குருமூர்த்தியை போய் ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் என்றால் இது 140 கோடி மக்களையும் அவமானப்படுத்தக்கூடிய செயல். அப்போதே தெரிந்துவிட்டது அவர்கள் அரசியல் தரவு வேலைக்கு ஆள் பிடிக்கிறார்கள் என்பது அப்போதே தெரிந்துவிட்டது. தேர்தலுக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பது அப்போதே நமக்கு தெரிந்துவிட்டது. நிச்சயமாக சொல்கிறோம், அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் சொன்னதை போல கூட பேச வேண்டாம். உங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் அவர் மேல ஒரு வைத்தறிச்சல் இருக்கு. அதுக்கு எனக்கு என்னங்க வைத்தறிச்சல்? இப்ப நம்ம பேசுறது அது இல்ல. நீங்க அது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் கூட்டணிகளை அதை தாண்டி அரசியல் தலையீடு வருகிற தர்மயுத்தம் நடத்த சொல்லி நான் தான் சொல்லி அனுப்பினேன். தர்மயுத்தம் நடத்த சொல்லி நான் தான் ஓபிஎஸ்ஐ அனுப்பி வைத்தேன் என்று சொன்னவர் குருமூர்த்தி. அந்த குருமூர்த்தியை போய் எதற்கு உள்துறை அமைச்சர் பார்க்கிறார் என்றால் நீங்கள் சம்மந்தி விட்டு வேறு யார் மூலமோ மீண்டும் தொடர்ந்து எவ்வளவு நாள் தான் பொருள். மக்களுக்கு இது கேட்டு கேட்டு உங்க மேல நம்பிக்கை எல்லாம் போயிட்டாங்க சார். இல்ல எங்க மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா? நீங்க தேர்தல்ல எவ்வளவு திருட்டு வேலை பண்ணி ஓட்ட திருடி உங்க பிரதமர் ஜெயிச்சாருங்கிறதெல்லாம் இன்னைக்கு ராஜீவ் காந்தியும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் இன்னைக்கு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன 10-15 தொகுதிகளில் நீங்கள் திருட்டு வேலை செய்யாவிட்டால் மீண்டும் ஜெயித்திருக்க முடியாது என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்துத்தான் நீங்கள் ஒரு பூதாகரப்படுத்தி பலத்தை நாடாளுமன்றத்தில் நிரூபித்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் அப்படி ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டீர்கள், நாங்கள் வெள்ளாமை சாகுபடி பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளாமை என்கிற பெயரில் சாகுபடி என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்கள் கலையை வளர்ப்பதற்கு உதவவே மாட்டார்கள். நீங்கள் வெள்ளாமை செய்ய போதில்லை, நீங்கள் டாக்டர் கணேசோட கோணத்தை கேட்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. அந்த பயணத்தில் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம்ன்றது இபிஎஸோட முழக்கம்னா உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்ற ஒன்றில் 2ஆம் கட்ட பயணத்தையும் டாக்டர் அன்புமணி தொடங்கி நடத்திட்டு இருக்கார். பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அவர் ஒரு புறத்தில் அன்புமணி அவர்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் விமர்சன தாக்குதலை தொடர்ந்து தொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நேற்று கூட கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த குழப்பம் தீர்வதற்கு முன்பே அந்த இன்னொரு முனையில் வேகமான பரப்புரையை அன்புமணி மேற்கொள்கிறார். அவருடைய பலத்தை காட்டுவதற்கான ஒரு பயணமா, இந்த பிரச்சனையில் சோர்ந்தரில் தொண்டர்கள் எங்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கான முயற்சியா, அதில் எல்லா இடங்களிலும் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறது தான் ஒரே அஜெண்டாவாக அந்த இதுக்குள்ளே இருக்குது. அது எதனால் திரு கணேஷ்? இல்லை, இதை பொறுத்தவரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே தெளிவாக சொல்லிட்டாரு. மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் இருப்பது எங்கள் கட்சியினுடைய விஷயம். ஆனால் எந்த இடத்துலையும் பொதுவெளியில் மருத்துவர் சின்னையா அவர்கள் அதை சார்ந்தோ இந்த நடைப்பயணத்தை சார்ந்தோ எந்த ஒரு கருத்துக்களையும் நாங்கள் வச்சு இது பண்ணலை. இது பொறுத்தவரை தெளிவான ஒரு பரப்புரை பிரச்சாரம். உள்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாம் பொதுமக்களை அணுக வேண்டிய காலகட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை தவற விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பரப்புரை பயணத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எந்த கட்சியில் இல்லை சிறு பிரச்சனைன்னு கடந்து போறீங்க. எல்லா கட்சியும் சந்திக்கும் போது அந்த பிரச்சனை கேள்விக்கு எழாதா? எல்லா கட்சியிலையும் தான் இருக்கும். அதை தாண்டி தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். எந்த கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலையும் நம்ம பேசலாம். உள்கட்சி பிரச்சனைகள் திமுகவில் இல்லையா, அண்ணா திமுகவில் இல்லையா, எந்த கட்சியிலும் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான் இருந்தது. அதை தாண்டி அடுத்த கட்ட மக்கள் பரப்புரை வர வேண்டிய வேளத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் முக்கியமான காரணம்னு சொன்னால், தொடர்ச்சியாக இப்போ இங்கே பேசினவங்க கூட சொல்கிற மாதிரி பிஜேபியை மட்டுமே காரணம் காமிச்சு ஏதோ இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பூச்சாண்டி வரான் அப்படின்னு சொல்லி சோறு விட்டுற கதையாக தன்னுடைய அரசனுடைய தோல்வியை, சாதனைகளை, தோற்றுருக்கிறாங்க அவங்க வாக்குறுதிகளை, அதையெல்லாம் மறைப்பதற்கு வெறும் பிஜேபியை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விளம்பரம் செய்கின்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்கின்ற அரசை அம்பலப்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணத்தை நாங்கள் அதனால தான் தொடர்ச்சியாக நாங்கள் திமுகவை பகிரங்கமாக குற்றச்சாட்டி இந்த நடைப்பயணத்தில் பேசிக்கிட்டு வரோம். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன நிறைவேற்றினீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. இப்போ கூட மரியாதைக்குரிய பக்கத்தில் நண்பர் பேசும்போது சொன்னார், தேர்தலையே இவங்க நடத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிம்பத்தை இவங்களே கட்டமைச்சு பிஜேபியை எதிராக நிறுத்தி நம்ம வாக்கு சேகரிக்கின்ற அந்த வாக்கு அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிறார்களே தவிர மக்கள் நலன் சார்ந்த அவர்கள் உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அவசியம் இருக்குது. அதனால் நாங்கள் அந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்குறோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசலாம். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இப்போ கல்வி நிதியோ மற்ற விஷயங்களையோ பேசுவதற்கான ஸ்கோப் நாடாளுமன்றத்தில் திரு அன்புமணி அவர்களுக்கு இருந்தது.
சட்டமன்றத்தில் உங்களுக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டியோ விமர்சித்தோ கண்டித்தோ பேசுவதற்கு 1000 வாய்ப்பு இருந்தது. 5 எம்எல்ஏக்கள் பெரிய நம்பர் தான், எல்லா பிரச்சனையிலையும் பேசுவதற்கான ஸ்கோப் இருந்தது. அப்படி காத்திரமாக என்ன பிரச்சனையை பேசுனாங்க? இப்போ சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டியதை அங்கே பேசாமல் மக்கள்கிட்ட போகிறதுன்றது இப்போ பாமக தொண்டர்கள் யார் பக்கம் அப்படின்னு தன்னுடைய செல்வாக்கை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒன்றா? திமுகவை வலிமையாக எதிர்த்து பேசினா உட்கட்சி பிரச்சனை மறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஏன் நாடாளுமன்றத்தில் பேசலையா? உங்களுக்காக நாங்கள் ஸ்வர்ணசக்தி அபியானில் வர வேண்டிய நிதி வராமல் ஒரு திட்டத்தை முன்வைத்து நீங்கள் வற்புறுத்துவது, ஒரு அரசாங்கத்தை வற்புறுத்துவது தவறு என்று நாங்கள் பேசலையா? அதற்காக இங்கே தமிழ்நாட்டில் பிடி தியாகராயர் அரங்கத்தில் திமுகவின் மாணவர் அணி சார்பாக நடத்தப்பட்ட கருத்தரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்கலையா? ஏன் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? காவேரி பிரச்சனை என்று வந்தவுடன் திமுக கொண்டு வந்ததற்கு நாங்கள் ஆதரவாக நிற்கலையா? நாங்கள் கேட்க வேண்டிய விஷயம் எல்லாம் நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள். நீட்டு விலக்கை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, இன்னி வரைக்கும் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, ஏன் கொண்டு வரல? ஏன் இதே இடத்துல எவ்வளவு கொடுத்துருக்கக்கூடிய 360க்கும் மேற்பட்ட உங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை? இதெல்லாம் எங்கே போய் பேச முடியும்? சட்டமன்றத்தில் பேசுங்க சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா? இன்றைக்கி நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சட்டமன்ற நிகழ்வுகள்னு. பிஜேபி பண்ணுறாங்கல்ல பார்லிமெண்ட்டில். இன்றைக்கி ராசா அவர்கள் பேசுவது யூடியூப்பில் வருது, எல்லாத்துலேயும் வருது. அரசாங்கத்தை ஏற்று தானே பேசுகிறாரு. ஏன் தமிழ்நாட்டில் ஒன்று கூட வரல? ஏன் நீங்கள் லைவ் பண்ண மாட்டீங்க? இல்லை பேசுவதற்கான அனுமதி தான் அங்கே இருக்கா? சட்டமன்றத்தில் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுதான் அனுமதிச்சிடுறீங்களா? அப்படி அனுமதிக்கிறீங்களா லைவில் காமிங்க. திமுகவுடைய அரசாங்க பேசுகிறாரு, மற்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க எதிர்த்து. எவ்வளவு ஜனநாயகம் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது? ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேருந்து ஒரே ஒரு காட்சி கூட வெளியில் வர மாட்டுது? வர வைங்க, ஒத்துக்கிறோம், சட்டமன்றத்தில் இருக்குது. அப்போ அடுத்த கட்டமாக மக்கள் மன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். இதே குற்றச்சாட்டு தான் நீங்கள் அதிமுக மேலே வச்சு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை, நாங்கள் மக்கள் மன்றத்தை சந்திக்கிறோம்னு சொன்னீங்க. நாங்கள் மக்கள் மன்றத்தை இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சொன்னார்கள், இன்று வரை செய்யவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னாங்க, இன்னி வரைக்கும் கொண்டு வரல, சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக எங்களுடைய பரப்புரையை மக்கள் மன்றத்தில் நாங்கள் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? சகோதரர் கணேஷ் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ உரிமைக்காக குரல் கொடுக்கவில்லை என்பதை போல் சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்த உரிமை குரலுக்கெல்லாம் நாங்கள் பக்கபலமாக இருந்தோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார். அவரே ஆரம்பிக்கும் போது ஏதோ உரிமைகளை எல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்து விட்டதை போல சொல்லிவிட்டு சட்டமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ நாங்கள் எடுத்த உரிமை குரலுக்கு எங்கள் குரலும் சேர்ந்திருந்தது என்பதை சகோதரர் பதிவு செய்கிறார். இன்னொன்று, நானே பல நேரங்களில் அண்ணன் கோகா மணி பேசியதை, இவர்களினுடைய மற்ற கட்சி அண்ணன் யாராக இருந்தாலும் எதிர்க்கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதை பல நேரங்களில் சோசியல் மீடியாக்களில் நான் பார்த்திருக்கிறேன். யாரையும் இங்கு மறைத்து வைப்பதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கேள்வி கேட்பதில் நியாயம் இருந்தால் நாங்கள் பதில் சொல்லுகிறோம். எங்கள் அரசாங்கம் செய்ததை சொல்லி காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை 2021 மே மாதம் 7ஆம் தேதி நாங்கள் எடுக்கிற போது தமிழ்நாடு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஏறத்தாழ நாங்கள் சொல்லவில்லை, ஒன்றிய அரசு பாராட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நமது சுகாதாரத்துறையை பாராட்டி அவார்டு வழங்கி இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் இந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறது. 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், 400 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல, மீதி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருப்போம். 500 யார், எந்த அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த ஜனநாயக நாட்டில் எந்த அரசாங்கம் தான் கொடுத்தது அத்தனையும் நிறைவேற்றியது? எதையுமே நிறைவேற்றாத பாஜக. அது வேணாம் சார், வேணாம். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைவேற்றினாங்களா? 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். பிரச்சாரம் தனிமனிதனுடைய வருமானம் கூட்டினார்களா? என்ன நடந்தது? கொடுத்த வாக்குறுதிகளை அறவே நிறைவேற்றாத ஒரு கூட்டணியில் உட்கார்ந்து கொண்டு இயன்ற வரைக்கும் இந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்த பிறகும் விமர்சிக்கலாம். நான் தவறு சொல்ல, ஏன்னா நீங்க ஒரு எதிரணியில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பெருந்தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிற்கு இந்த முதலமைச்சர் செய்து முடித்திருக்கிற நன்மைகளை ஒப்புவித்து விட்டு செய்யாததை பேசுங்கள், அது நியாயம் என்று சொல்லுகிறோம்.
அதுதான் நாங்களும் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். நான் என்னுடைய கருத்தையே நீங்கள் வந்து முழுசாக இல்ல ஏதோ ஒன்றுமே மாநில உரிமைக்காக நீங்கள் கொண்டு வந்த அத்தனை இதுக்கும் உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த இந்திய கூட்டணியில் இருந்தாலும் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுக்கல, நீங்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏமாற்றி விட்டீர்கள் தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீட்டு விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? நீட்டு விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கு தற்கொலை நடைபெறுகிறதா இல்லையா? ஏமாற்றுவது என்பது சரி. அதுதான் சொல்றேன். நீங்க செய்யறீங்க, செஞ்சு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னு பிரச்சாரம் செய்றீங்களே. இதே இன்றைக்கு மக்களை தேடி முதல்வர் நீங்க போறீங்க. இதே சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அவளுக்கான சேவைகள் வந்து சேர்ந்திருக்குமே. ஊழலை ஒழிப்பதற்கு லோகாயுக்தா கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, ஏன் லோகாயுக்தா கொண்டு வரல? இல்ல 30 நாட்களுக்குள் சேவைகளுக்கான பதிலை சொல்லுவதற்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். சேவை பெறும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நீங்க லா பாஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இது தேவையே இருந்திருக்காதுன்னு சொல்றோம். உங்களுக்கு தெரியுமா, 30 நாட்களுக்குள் within 30 days from the applicant's application date, அவங்க என்னைக்கு அப்ளை பண்ணாங்களோ அன்னையிலிருந்து 30 நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து தகவல்களை கொடுத்து ஒன்றில் செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று நாம் சட்டமன்றத்திலே அறிவிப்பானை அறிவித்திருக்கிறோம். நீங்கள் சொன்னதை போல சட்டம் இயற்றவில்லை என்றாலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நடக்காத போதுதான் நாம் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடம் போயிருக்கிறோம். இது என்ன தவறு? நாங்க சொல்றோம், இது நாங்க செஞ்சது தவறா? தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ஒரு பொட்டி கொண்டு போய் வச்சார் ஒரு தொகுதியிலும். அதுவே இன்னும் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்றோம். அதுவே இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லும்போது சேவை பெறும் உரிமை சட்டம் நீங்க என்னன்னா, சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு 2,82,000 வந்திருந்துச்சுங்க. 1,96,000 நாங்கள் ஒரு மாதத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம். மற்றவை வந்து இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியினுடைய தொகுதியில் 10 திட்டத்தை கேட்டதுக்கு அவரே சொன்னாரு, எனக்கே இன்னும் நிறைவேறலன்னு. அப்போ மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னாரு, அண்ணன் உடனடியாக நிறைவேற்ற வேண்டியவற்றை நிறைவேற்றி விட்டோம். சிலது வந்து பணம் நிதி தேவைப்படுகிறது, சிலது சட்டம் சேர்ந்து தேவைப்படுகிறது. எனவே அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். தள்ளி போடுறீங்கன்றோம். நிதி நிலைமை தெரியாம தான் நீங்க வந்து திட்டத்தை கொடுத்துட்டீங்களா, வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்களா? அதுதான் நீங்க செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க, நாங்க செய்யலன்னு மக்கள் கிட்ட சொல்றோம். தீர்மானிக்க போறது மக்கள். அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடைப்பயணம் தான் இந்த நடைப்பயணம். அதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வருமே தவிர எங்களுக்கு வேற எந்த ஒரு இது ஹிடன் அஜெண்டாவோ இதுல இல்லை. ஓகே. திரு டாக்டர் இளங்கோவன், உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு பரப்புரையை திருமதி பிரேமலதா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதில் வந்து ஒன்று, தேர்தலுக்கு இந்த பரப்புரைக்கு சம்பந்தம் இருக்கா, இந்த நடைபயணம் இந்த முயற்சிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, நேரடியாக ஓட்டு கேட்குற முயற்சியா? இப்போ போய் இபிஎஸ் வந்து போகிற இடத்துல இப்போவே ஓட்டு கேட்குறார். அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா எங்கள் கூட்டணி வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு தேர்தல் பரப்புரை செய்கிறாரு. இப்போ பிரேமலதா அவர்களுடைய பயணம் தேர்தல் பரப்புரையா இல்லை கட்சியை பலப்படுத்துகிற முயற்சியா? தேர்தல் பரப்புரைனா இன்னும் 8 மாதம் தேர்தலுக்கு இருக்குது, 8-10 மாதம் இருக்குது. இப்போ ரொம்ப அவசரமாக செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றும் கிடையாது. கட்சியினுடைய பலம்தான் முக்கியம். கட்சியை பலப்படுத்துறதுக்கூட ஆயத்த பணிகள் தான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். மெம்பர்ஷிப் சேர்க்கை, பூத் கமிட்டி அமைத்தல், தேர்தலுக்கு உண்டான அனைத்து பணிகளையும் முன்னிறுத்தி நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். கட்சியினுடைய பலம் தான் அதில் முக்கியம். அதே மாதிரி முதல்ல சொன்னீங்க நீங்கள், நாங்கள் இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு எந்த கூட்டணியிலும் இப்போ இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகல்னு போடுறீங்க. அப்படிலாம் ஒரு கருத்தும் கிடையாது. நாங்கள் கூட்டணியை பற்றி அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஜனவரி 9 மகாநாடு கூடிய அந்த மகாநாட்டில் தான் அறிவிப்போங்கிறது எங்கள் அண்ணியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த பயணம் என்பது இளங்கோவன், ஜனவரி 9ஆம் தேதி தான் நாங்கள் யாரோட கூட்டணி அப்படின்றத சொல்லுவோம்னாலே இந்த தேதியில் நீங்கள் கூட்டணியில் இல்லை, யாரோடும் கூட்டணியில் இல்லைன்னு அர்த்தம். போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தது அதிமுகவோட. இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ நாங்கள் மக்களுடைய என்ன கருத்துக்கள், என்ன அதற்கு என்ன பண்ணணும், என்ன செய்ய வேண்டியது, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும், அப்படி அந்த கருத்து தான் முன் வச்சு நாங்கள் புரட்சி பயணம் செய்கிறோம். இந்த பயணங்கிறது இன்றைக்கு எங்களுக்கு முதல் முறை அல்ல.
கேப்டன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த பொழுது முதல் தேர்தல் பரப்புரைக்கு முன்னாலேயே எல்லா கிராமங்களையும் சென்று மக்களை சந்தித்து நாம் எதற்காக கட்சி எல்லாமே சொன்னார் அவர். அதே மாதிரி இப்பொழுது மக்களுக்கு என்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எப்படி ஏன் தீர்க்க போகிறாங்க, எப்படி தீர்க்க போகிறாங்க இப்படிங்கிறது அடித்தளம் நம் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு இதாக வரப்பிரசாதமாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பயணமே, புரட்சி பயணங்கிறது அதான். அதனால தான் உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்கள் அந்நியார் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக வருகிறார்கள். ரெண்டாவது, இது நாங்கள் திட்டமிடுவதற்கு முன்னாலேயே எல்லாருமே தொண்டர்கள் எல்லாருமே நீங்கள் எல்லா கிராமத்துக்கும் நீங்கள் வரணும், தம்பியோட வரணும், நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பயணம் தேர்ந்தெடுத்து அதை முறைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தல் பரப்புரை என்பது காலம் இன்னும் நிறையா இருக்குது, அப்போ பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்கள் போகிறது கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காகன்னு சொல்கிறீங்க. ஒன்று தேமுதிக மேலே முன்வைக்கக்கூடிய கருத்து அல்லது விமர்சனம் அப்படின்றது, விஜயகாந்த் அவர்கள் காலத்தில் தேமுதிக வலிமையாக இருந்தது, அன்றைக்கு அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்றது இன்றைக்கு இல்லை அப்படின்றது ஒரு கோணம் முதன்மையாக முன்வைக்கப்படுது. இந்த பகுதியில் செல்வாக்கு ஒரு தேமுதிக ஆட்சி மாற்றத்துக்கே விட்டுடும், அவங்க யாரோட கூட்டு சேர்றாங்களோ ஜெயிப்பாங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் காத்திருந்த காலம் ஒன்று போய் இன்னைக்கு அந்த ரெலவன்ஸை அந்த கட்சி இழந்து விட்டது, பலத்தை இழந்துருச்சுன்னு சொல்றாங்களே சார். நிச்சயமா இது எங்களை பலவீனப்படுத்துவதற்காக மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்தை தவிர நாங்கள் பலவீனம் அடையவில்லை. நாங்கள் கேப்டன் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதை விட இப்பொழுது அந்நியார் தமிழ் பலமாகத்தான் இருக்கிறோம் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்காலத்தில் தேர்தல் பரப்புரை செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக இந்த புரட்சி பயணத்தை பார்த்து எவ்வளவு பேர் என்ன கணிப்பார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன், தேமுதிக அணிதான் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த அணி நாளைக்கு ஆட்சி அமைக்கின்ற வகையில் இருக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க சொல்றீங்க தேமுதிக இருக்கிற இடத்துல இருக்கிற கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு. இன்னொன்று பிரேமலதா அவர்கள் சொல்றது வெற்றி பெறும் அணியில் நாங்கள் இடம்பெறுவோம், வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம்ன்றாங்க. அந்த இரண்டுக்கும் வார்த்தை வேறுபாடு இருக்கா, ரெண்டும் ஒரே பொருள் தானான்னு எனக்கு தெரியல. பல முனை போட்டி அப்படின்ற ஒன்றை நோக்கி தமிழ்நாடு போகிற போது தேமுதிகவுடைய சாய்மானம், நீங்கள் என்டிஏல இருந்திருக்கீங்க, ஏடிஎம்கேல இருந்திருக்கீங்க, திமுக கூட்டணியில் இதுவரையிலும் இருந்ததே இல்லை. ஆனால் முதலமைச்சரை வீடு தேடி போய் சந்திச்சிருக்கீங்க, அதை மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் பரஸ்பரம் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு பலர் விமர்சிக்கிறாங்க. இப்போ கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் பார்த்தாரு, எங்கள் பொருளாளருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பார்த்தார். பரஸ்பர அரசியல் தவறு என்று நீங்கள் சுட்டி காட்டினால் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. சந்திப்பதை தவறுன்னு சொல்றதில்ல சார், நீங்க சொன்னீங்க சந்திப்பதை தவறு நான் சொல்லல, அந்த சந்திப்பை ஒட்டி அரசியல் ஊகங்கள் வருதுன்னு சொன்னேன். ரெண்டு அரசியல்வாதி யூகங்கள் பேசப்படுவதெல்லாம் ஆனால் அவர் என்ன சொல்ல ஆசைப்படுறாருன்னா, அவங்க வீட்டில் ஒரு 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு, அந்த நிகழ்வுகளுக்காண்டி போய் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அது அவர் ட்ரை பண்ணுறாரு சொல்கிறதுக்கு. திரு ஆதவன், பலமுனை போட்டி அப்படின்ற ஒன்றில் கட்சிகள் இப்போ மதில் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க, எந்த பக்கம் போகிறது, தேமுதிக வெற்றி பெறும் அணியில் இடம்பெறுவோம்னாலோ அல்லது நாங்கள் இருக்கிற அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலோ அன்டிசைடடாக இருக்கிறதுன்றது கடைசி நேரத்தில் எது சௌகரியப்படுதோ அந்த அணியில் இடம்பெறலாம் அப்படின்ற ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்க. பல கட்சிகள் முன்கூட்டியே தங்கள் முடிவை வெளிப்படுத்துகிறாங்க, இதுதான் எங்கள் திட்டம்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்துக்கான இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக முடிவு அப்படின்றது எந்த பக்கம் இருக்கலாம், அவங்கள டிசைடிங் ஃபேக்டர் அவங்க இப்போ இல்லை, இந்த கடைசி நேரத்தில் கூட்டணியில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று எந்த கூட்டணி வலுவாக அமையப்போகிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு 8 மாதம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஜனவரி பிப்ரவரியில் தான் இந்த கூட்டணிகள் என்பது இறுதிப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு போல். ஆனால் கிட்டத்தட்ட இப்போவே கூட்டணிகள் எல்லாமே தெளிவுபடுத்தப்பட்டு விட்ட நிலை தான் இருக்குது. இப்போ நீங்கள்
விஜயோட யார் சேர்றாங்கங்கிறது மட்டும்தான் வந்து உறுதிப்படுத்தப்படலையே ஒழிய அது பாஜக போய் சேருமா அல்லது வந்து எடப்பாடி போய் சேருவாராங்கிறது மட்டும்தான், அல்லது எடப்பாடிக்கிட்ட இவர் வருவாரா அவர் போவாங்களான்றது தான் உறுதிப்படுத்தப்படாத விஷயமா இருக்க ஒழிய கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரையிலும் இதில் ஒரு பெரிய எந்த சலசலப்பும் இல்லை. விமர்சனங்கள் இருக்கிறது, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் பரஸ்பர விமர்சனங்கள் இருக்கிறது. உதாரணமாக இப்போது நீங்கள் கவின் ஆணவ படுகொலை நடந்த அந்த விஷயத்தை அதை ஒட்டி வந்து இப்போ அரசை நோக்கி கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து இன்றைக்கி உடனடியாக ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய தனி சட்டம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும், அரசாங்கம் இதற்கு வந்து பின்தங்கக்கூடாது, அது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டம் அப்படின்னு வந்து விமர்சிக்கிறாங்க. வேறு சில பிரச்சனைகளை விமர்சிக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே இதெல்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ற முறையில் உரிமையோடு வைக்கக்கூடிய விமர்சன கண்ணோட்டத்தை கைவிடாமல் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தானே ஒழிய இது கூட்டணியில் வந்து எந்த விதமான பிரச்சனையோ பிளவோ வந்து காட்டுவதற்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. இப்போ இது ஒரு ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கொள்கைப்பூர்வமான கூட்டணி தான். அந்த கூட்டணி என்பது தேர்தல் என்பதற்கும் அப்பால் இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, தமிழ்நாட்டை ஒரு அமைதி நிலவக்கூடிய, மத நல்லிணக்கம் நிலவக்கூடிய மாநிலமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற பெரிய விருப்பத்திலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து எந்த பிளவும் கிடையாது. அந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் இன்னும் வலுப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு வடநாட்டை போல இங்கு மதத்தை வைத்து தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அல்லது இஸ்லாமிய ஆளுமைகள் யாரையாவது அவுரங்கசீப்பு அந்த மாதிரி யாரையாவது முன்னிறுத்தியோ அல்லது வேறு வகையான வந்து ஒரு இஸ்லாமிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூதாகரப்படுத்தி லவ் ஜிகாத் போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் இங்கு வந்து அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த சோசியல் என்ஜினியரிங் என்பது சாதிய அமைப்புகளை கட்சிகளாக மாற்றுவது அல்லது சாதிய அமைப்புகளாக இருந்து கொண்டே கட்சிகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்துக்கொள்வது. இந்த ஒவ்வொரு சாதிக்கும் அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கும் உள்முரண்கள் இருக்கிறது. அந்த முரண்களை தீர்க்காமல் அப்படியே அந்த முரண்களை வைத்துக்கொண்டு ஆனால் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு கண்ணியாக பாஜக தன்னை நிறுத்தி கொள்ள விரும்புகிறது. அதற்காக அது பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஆதிக்க சமூகமாக தன்னை கருதி கொண்டிருக்கக்கூடிய வன்னியர்களுடைய பிரதிநிதிகளிலிருந்து ஒரு பகுதியை அது தன்னுடைய ஆதரவை வைத்துக் கொள்கிறது. அதை போலவே நீங்கள் இன்றைக்கு அதிமுக என்பது ஒரு மாநிலம் தழுவிய கட்சி என்கிற இடத்திலிருந்து அது எடப்பாடி சார்ந்த ஒரு சாதியினுடைய கட்சியை போல் அது இன்றைக்கு சுருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அது வந்து அண்ணாமலையா வந்து எடப்பாடி ஆகும்போது அண்ணாமலையை விட எடப்பாடிக்கு கூடுதலான செல்வாக்கு நிற்கிற போது அண்ணாமலையை கடத்தி விட்டு எடப்பாடியை அது ஒரு வந்து அதிமுக தலைவராக இருந்து பொதுச் செயலாளர்னு இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கவுண்டர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவரை முன்னிறுத்துவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அதை போலவே தென் மாநிலங்களை பொறுத்தவரை ஒரே நிமிஷம் எதிர்கட்சி தலைவர் அதிமுக கட்சி பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தமிழ்நாடு முழுக்க பறந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதை பிஜேபி அப்படி எங்கேயும் டிக்ளேர் பண்ணலையே. டிக்ளேர் பண்ணாதுன்னு தான் சொல்றேன். அது பண்ணாதுன்னு தான் சொல்றேன் நான். நீங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓடோடி வந்து ஆதரித்த கட்சி புதிய தமிழகம். அந்த கட்சி இன்றைக்கு கலற்றி விடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அங்கே வந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் முன்னிருக்கிற போது அவர் இருக்கிறாரு. வந்து அவர் முன்னர் வரும்போது அவரே அப்போ நீங்க வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர்களை கலத்தி விடணும். அதே மாதிரி ஓபிஎஸ் என்னை கடத்தி விட்டதுக்கு காரணம் என்னன்னா நயினார் நாகேந்திரன் போதுமானவர், ஓபிஎஸ் தேவையில்லை. இன்னைக்கு வந்து அவங்களுடைய கணக்குகள் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரை தன்வயப்படுத்தி கொண்டு அவர்கள் வழியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு தளத்தை வந்து உருவாக்கி கொள்ள முடியுமா என்பதுதான் அவர்களுடைய கொள்கையை சொல்லி மதவாத அல்லது வகுப்புவாத அல்லது இந்து உணர்வு சார்ந்து ஒன்றை கட்டமைக்காம ஜாதிய கணக்குகளை ஒரு கணக்காக போடுறாங்க அப்படின்ற ஒரு அவங்க இதில் எங்கே அவங்களுக்கு இன்னும் சரியாகவோ அதாவது குறை சொல்லணுங்கிற ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியுமே ஒன்றும் ஜாதி கட்சியாகவே இருக்கிறீங்க, அதை தான் சொல்கிறோம் சார். ஒரு நிமிஷம், ஜாதி கட்சியாக இருக்கும், மத கட்சியாக இருக்கும், ஏதோ ஒரு உருவத்தில் இருக்கும் ஒரு கட்சி. சில பேர் பாப்புலர் செலிபிரிட்டியாக வந்து ஒரு கட்சி இருக்கும். இது மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது, ரொம்ப ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சொல்லணும் குறை கூறணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி தொடர்ந்து என்னென்னா அப்போ தான் மதம் வரும், ஜாதி வந்துடும். ஏன் இங்கே வந்து மதத்தை ஒதுக்கி இந்துத்துவாங்கிறத அழிச்சிட்டு ஜாதி கட்சியெல்லாம் உருவாக்கலையா நீங்கள்? ஏன் ஜாதியாக பிரித்து வச்சுட்டு நீங்கள் மதத்தை அழிக்கலையா? இங்கே என்ன பண்ணலை நீங்கள்? ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா யார் சார் அழிச்சாங்க? எல்லாரும் தானே சார். இல்ல மதத்தை போறவங்கள யாராவது தடுத்தாங்களா சார்? சார்
தமிழ்நாட்டுல கோயிலுக்கு போறவங்கள யாராவது தடுத்தாங்களா? அதாவது கோயிலுக்கு போகிறத நீங்கள் தடுக்கலை. ஏன்னா இந்துஸ்தான் லிவர்னே ஒரு கம்பெனி இருந்துச்சு நம்ம நாட்டில். அப்போ ஹிந்துத்துவாங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? அதை ஒரு ஹிந்துங்கிற ஒரு கலாச்சாரம் சார். அதை நீங்கள் மதமாக்கி அதை வந்து பாஜக மேலே தலையில் போட்டு அதை தொடர்ந்து கலுமிஷமாக பேசி அப்போ இந்துஸ்தான் லிவர்னு கம்பெனி அதான் சார் ஹிந்துத்துவாங்கிறதே என்னன்னா ஒரு கலாச்சாரம் இல்லை சார். தமிழ்நாடோட இந்தியாவோட மொத்த கலாச்சாரம் வந்து இது இந்துனா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. கோயிலுக்கு போகிறது, கங்கையில் குளிக்கிறது, கங்கை தண்ணி வந்து இந்தியாவோட கலாச்சாரம். கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போறவங்க சர்ச்சுக்கு போவாங்க. சார் எல்லாத்துக்கும் போறவங்களும் இருக்காங்க, சர்ச்சுக்கு போறவங்களும் இருக்காங்க. நீங்க சார் நீங்க பேசுறதெல்லாம் வாய் மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க எது பேசினாலும் வாய் மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. அப்ப எங்க பேச்சல நீங்க குறுக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களோட என்ன இத நான் சொன்ன குறைய திருப்பி சொல்லதான் ஆசைப்படுறீங்களே ஒழிய அந்த குறைய டீகோட் பண்ணி ஒரு புரிதலுக்கு நீங்க வரதுக்கே ரெடி இல்ல. தட்ஸ் a problem with all of you. நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்கறது இல்லை. நீங்க சொல்லுங்க சார், பாயிண்ட்க்கு வந்துருங்க. அதான் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் சார். அதாவது இவர் ஜாதியம் இது சார். நீங்கள் வச்சிருக்க கூட்டணி ஆல்ரெடி காஞ்சி போன மலர் மாலை சார். இங்கே பூவெல்லாம் தனித்தனியாக இருக்குது சார். நாங்கள் எல்லாத்தையும் கோத்து நாங்கள் ஒரு புது மலர் மாலை ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம் சார். வெயிட் அண்ட் வாட்ச். உங்கள்கிட்ட இருக்க மாலை எத்தனை வருஷம் பழசு மாலை சார். அந்த மாலையெல்லாம் காஞ்சி ஒரு நாளைக்கு உதிரும் சார். கண்டிப்பாக உதிரும் சார். அதுக்காண்டி கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் சார். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க புது மலர்கள் இவ்வளோ இருக்குது சார். நாங்கள் அதை வச்சு சூப்பர் மாலை கட்டி ஒரு 2026 போட போகிறோம் சார். விடுங்க சார். ஏன் சார் வானவில் கூட்டணி மாதிரி பல வண்ண பூங்கொத்தை தயார் பண்றீங்க சார். நீங்க காஞ்சி போன மாலை சார். எத்தனை 3 எலெக்ஷன் பார்த்த மாலை சார். இது எப்படி சார் நிக்க போகுது இந்த மாலை? இதுல இருந்தே உதிர்ந்து கொட்டும் சார். உதிர்ந்து கொட்டுறதை ஒதுக்கிட்டு நாங்க புது மலர்கள் எல்லாம் தனித்தனி மலர்களா இருக்கு சார். இதெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு அழகான மாலையை தொடுத்து நீங்க வெயிட் அண்ட் வாட்ச் சார். நீங்க பார்க்க தானே போறீங்க எலெக்ஷனுக்கு முன்னால. ஒரு அழகான மாலையை தொடுத்து நாங்க பண்ணல. ஏன்னா கூட்டணி இருக்க போது நல்ல புத்துணர்ச்சியோட இருக்க போது நல்ல மலர்ந்து அழகா வாட வனத்தோட இருக்க போது சார். நீங்க வெயிட் அண்ட் வாட்ச் சார். இது சகோதரர் சொல்ற மாதிரி இது மலர் மாலை இல்ல, இது மலர் தோப்பு. எது இது தோப்பா? நாங்க அமைச்சிருக்கிறது மலர் தோப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலர். இது நந்தவனம். இந்த நந்தவனத்தை அழிச்சிடணுங்கிறதுக்கு தான் இந்த பூனாகங்கள் நடமாடிட்டு இருக்கு. பிஜேபி மாதிரி பூனாகங்கள் இந்த மலர் தோப்புகளை அழிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த பூனாகத்தை தலையெடுக்க விடாமல் நாங்களே தாமரை காவல்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பூந்தோட்டம் அந்த மாலையில தொங்கக்கூடிய தாமரை மலர் நாங்க தான் எங்களோட அம்பேத்கரிய பூந்தோட்டம் அண்ணன் திருமா, பொது உடைமையினுடைய பூந்தோட்டம் கம்யூனிசம், திராவிடத்தின் பூந்தோட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். இதோடு இணைந்த இந்த பூந்தோட்டத்திற்குள் பூனாகம் பாஜக என்கிற பூனாகம் என்பதற்காகத்தான் இந்த பூந்தோட்ட காவல்காரர்கள் தடியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இணைந்து நிற்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மதச்சார்பின்மையற்ற நாடு, மக்களுக்கு ஒரு சமத்துவம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய 42 பெண்கள் தமிழ்நாட்டிலே வேலைக்கு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் உங்களுக்கு தெரியும். நம்ம டிவியில போட்டாங்களே, குஜராத்தில் காவல்துறை சொல்லுது, நீங்கள் கற்பழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் வீட்டிலே இருங்கள் பெண்கள். இப்படி குஜராத்தில் இன்னைக்கு போஸ்டர் வந்திருக்கு. நம்ம அதை சொல்லிருக்கோம். நம்ம பிள்ளைங்களை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நேர்மாறான ஒரு சூழலை, ஒரு சமத்துவ சூழலை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. எனவே நான் சொல்லுவது, பூந்தோட்ட காவல்காரர்களிடம் இந்த பூனாகம் உள்ளே போக முடியாது. இந்த பூந்தோட்டம் 2026 வெற்றி மாலையாக தமிழர்கள் கழுத்திலே. மாந்தோப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். டாக்டர் கணேஷ், இல்லை எங்கள் நிறைய பார்வை நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். இப்போ பொறுத்தவரை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் பயணித்துட்டு இருக்கிறோம். இன்னும் மாநில அரசுக்கு தருண தேர்தலுக்கான கால சூழ்நிலை வரும்பொழுது எங்களுடைய கூட்டணி குறித்து எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடரும். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்பது எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தெளிவாக தான் இருப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் எங்களை பொறுத்த இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே, ஏன் இதே திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போதே கூட நாங்கள் அவர்களை எதிர்த்து பல போராட்டங்களை சேர்ந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கே இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் பேசும்போது கூட ஒரு பிம்பத்தை, அதாவது எப்படின்னா பிஜேபியை மட்டுமே, பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், முழுசாக இவர்கள் எதிரானவர்கள், அவர்களிடம் நான் 100% பிஜேபி செய்வது சரி என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அதை மட்டுமே காண்பிச்சு தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை கொஞ்சம் நீங்கள் குறைங்க. நீங்கள் குறைச்சாதான் அதுக்கான வேலை. ஏன்னா ஒரு காலத்தில் வெளியே வந்துடும். எவ்வளோ நாளைக்கு இந்த மக்களை ஏமாற்ற முடியும்? தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால். ஏன்னா இது ஒரு மன நோய் மாதிரி ஆயிடுச்சு.
அதாவது சமூக நீதிக்காக முன்னெடுத்து சாதி உண்மையாக கண்டிக்கிறேன் தம்பி கணேஷ். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. அது மனநோய்னா அப்புறம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன நோய் நான் கேட்கட்டா? அப்புறம் இல்ல வேண்டான்னு இருக்கிறேன் நான். இருங்க, நான் பெரியவருக்கும் முடிச்ச சின்னவருக்கும் உடனே நடக்கிற உங்களுக்கு பிரச்சனை புரியும். எங்க கட்சி பிரச்சனையில நீங்க பேசின மாதிரி நாங்க பேசாம இருக்கிறது நாகரிகம். உங்க கட்சி மனநோய்ங்கிற வார்த்தையை நீங்கள் issue பயன்படுத்தினால் based-ஆ சொல்றேன் சார். உங்களுக்கு வந்திருப்பது என்ன நோய்? இருங்க, நான் உங்களை சொல்லல. இல்ல கணேஷ், நீங்க கணேஷ், கவலைப்படாதீங்க. உங்க நான் சொல்றது விவாதத்தில் முழுசா அந்த வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா தவறு. உங்களுக்கு புரியும். நான் எது இல்ல, உங்க மனநோய் வார்த்தை தவறு. சொல்றேன்றது பாரதிய உங்களுக்கு ஜனதா புரியும். கட்சி 2004 2003 இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதுன்னு உங்க மனசாட்சி சொல்லுதா கணேஷ்? ஏங்க 2003 நீங்களும் தான் பிஜேபி கூட்டணியில இருந்தீங்க, நானும் தான் நீங்களும் பிஜேபி தான் கூட்டணியில இருந்தீங்க. இருந்தோம். அத பத்தி நான் பேசல. நான் அப்ப மனநோய் அன்னைக்கு என்று இருந்த சொல்வது மாதிரி என்னவென்று இன்னைக்கு சொன்னால் இருக்குதா? நான் முடிச்சறேன். உங்க உங்களுக்கு மனசாட்சி அதை சொல்லல சார். ஒத்துக்குதா? சார் நீங்க கணேஷ், சொல்லல, ஒரு நீங்க நிமிஷம் மனநோய்ங்கிற இருங்க. வார்த்தையை விட்டுருங்க. இருங்க, தயவு செய்து சொல்றேன். இல்ல, பொதுவான சரி சார், உங்க கருத்தை பேசுறது சரி, வேற. ரைட் ரைட் சார். மனநோய்னா நான் உங்களுக்கு விட்டுறேன். வந்திருக்கிறது நான் என்ன நோய்? விட்டுறேன். உங்களுக்காக இல்ல, விட்டுறேன். என்ன பேச விடுங்க. கணேஷ், இந்த point உங்களுக்காக வருவோம். விட்டுறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன கணேஷ், என்று சொன்னால், நீங்க சொல்ல ஏன் வர்ற மனநோய்ன்ற point நான் வார்த்தையை புரிஞ்சுக்கிறேன். பயன்படுத்துறேன்னா எது செஞ்சாலும் சாதி அடையாளத்தோட பாக்குறீங்க பாருங்க. அதை தான் நான் மனநோய்னு சொல்றேன். நாங்க சமூக அப்படி நீதிக்காக பார்க்கல போராடினா இது வன்னியர் கட்சி, இது வந்து அம்பேத்கரை முன்னெடுத்தினா இது தலித்துக்கான கட்சி, இந்த தலைவர் வந்தா இவர் வந்து கொங்கு வேளாளருக்கான கட்சி, நாங்க அப்படி இவங்க நினைக்கலையே. வந்தா இப்ப பேசினார்ல, கணேஷ், அப்படி இப்ப நாங்க பேசினார்ல சார், நினைச்சிருக்கோமா? அதை தான் நான் மனநோய் என்ற ஒரு கட்டளை உங்களை சொல்லல. இல்ல, இல்ல, நான் நாங்க யார் அப்படி பேசினார்களோ நினைக்கலைங்கிறோம். அவர்களே நான் உங்களோடையும் சொல்றேன். பயணித்திருக்கிறோம். இதை ஏன் சாதிய எல்லாரோடையும் கண்ணோட்டத்தோட மட்டுமே பயணித்திருக்கிறோம் பாக்குறீங்க? கணேஷ். சாதிய நீங்க கண்ணோட்டத்தை சொல்றீங்களே, தாண்டி நாங்க அப்படி சமூக பார்க்கலன்னு நீதிக்காக சொல்றேன். போராடுறோம்ல, இல்ல, point நாங்க வந்து எல்லாருக்காக கணேஷ், போராடுறோம்ல, அப்படி பார்க்கல. அது ஒரு எப்படி நிமிஷம், சாதி சாதி உள்ள உள்ள கட்டமைக்கிறீங்கன்றது பார்க்கிறோம். என்னுடைய ஒரு கேள்வி. நிமிஷம். அதாவது இப்படி காமிச்சு காமிச்சு திமுக காமிச்சு மேல திரு கணேஷ், காமிச்சு காமிச்சு திமுக காமிச்சு கணேஷ், மற்றவர்களை ஒரு நிமிஷம். பிளவுபடுத்துகின்ற வேலைகளை செய்வதை நிறுத்திக் கணேஷ், கொள்ளுங்கள். மக்களை டாக்டர் ஏமாற்ற கணேஷ். முடியாது. அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரமாக தான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் கணேஷ், திமுக ஆட்சியின் மீதான விமர்சனத்தை, திமுக நிர்வாகத்தின் மீதான விமர்சனத்தை ஒரு கட்சியாக வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஒரு பிரஜையாக வைப்பதற்கு 1000 உரிமை இருக்கு. மீண்டும் நான் அது- திமுக அது- சொல்லல அந்த- சார். அதுல திமுக வந்து- சொன்னதா நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நான் அதை பின்வாங்கிக்கிறேன். எனக்கு இல்ல, அதை பத்தி இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல, நான் சொல்ல வர்ற திமுக point சொன்னதா அது இல்ல. நீங்க நினைக்காதீர்கள். நான் அந்த மன அது- அது ஓட்டத்தை சொல்- சொல்றேன். இல்ல, யார் point அது இல்ல. சொல்றாங்களோ அவங்களுடைய மன ஓட்டத்தை தான் சொல்றேன். பாஜக மீதான விமர்சனத்தை முன்வைப்பதற்கு திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உரிமை இருக்கு. அந்த விமர்சனத்துல நியாயம் இருந்தால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நியாயம் இல்லைன்னா அந்த விமர்சனம் தவறானதுன்னு விளக்குங்க. அவங்களோட கூட்டணி சேர்ந்தா கூட அந்த விமர்சனம் தவறுன்னு சொல்லி புரிய வைங்க, விளக்குங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி விமர்சிப்பதே ஒரு விதமான மனநோய் அப்படின்னு சொல்வது அப்ஜெக்ஷனபிள். அது சரி, ஏற்றுக்கொள்ள நான் முடியாது. அந்த வார்த்தையை வேணா நீங்க சொல்றீங்க, நான் திரும்பி வாங்கிக்கிறேன். நன்றி, எனக்கு நன்றி, இந்த நன்றி. விளக்கத்தை மட்டும் நீங்க கொடுங்க. எடப்பாடியார் அவர்களை ஒரு சமுதாயத்துள்ள கொண்டு போய் சேர்ப்பது என்பது என்ன விதமான ஒரு அணுகுமுறை? நான் சொன்னேனே. நயினார் அது நாகேந்திரன், அப்படி நான் அந்த பார்க்க முடியாதுன்னு அணுகுமுறையை நான் தான் அந்த சொன்னேன். வார்த்தையை பயன்படுத்தினேன். நான் இதுக்கு நீங்க சொன்னேன்ல. வேற என்ன வார்த்தையை போடுறீங்களோ போட்டுக்கோங்க, சார், எனக்கு பிரச்சனை அந்த இல்லை. இடத்துல நான் சொன்னேன்ல சார், அப்படி அது அவரோட வியூ. அதான் அது நான் ஏற்கத்தக்கதல்ல நான் நான் அந்த mention இடத்துல பண்ணேன் சொன்னேன். சார். எந்த கட்சியும் திரு நான் திரு வந்து டாக்டர் குறிப்பிட்டு இளங்கோ சொல்லல. நிறைவு பார்வை. இதற்கு டாக்டர் இளங்கோ நிறைவு வேற பார்வை. வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு எந்த வித Okay. ஆட்சேபனையும் இல்லை. என்னுடைய கருத்து தான் டாக்டர் இந்த இளங்கோ இடத்துல சார். நான் வைக்கிறேன். அந்த டாக்டர் மனநிலை இளங்கோ நிறைவு பார்வை. மாற்றப்பட வேண்டும். அந்த பார்வை சொல்லுங்க மாற்றப்பட சார், வேண்டும். சொல்லுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. சார், டாக்டர் இளங்கோ எங்களுடைய நிறைவு பார்வை. பயணம் புரட்சி பயணம், இளங்கோ சொல்றாரா நானா? மக்களை தேடி செல்லுகின்ற பயணம், கட்சியை வலுப்படுத்துகின்ற பயணம், மக்களை பார்க்கின்ற பயணம், மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நாளைய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்ற வகையில் நாங்கள் இந்த புரட்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். கூட்டணி என்பது இப்போது அல்ல. கூட்டணி என்பது ஜனவரி 9 அறிவிப்பதாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். ஆகவே சொல்லுங்க சார். அதனால ஆகவே ஜனவரி 9ஆம் தேதி அதை இந்த பேசிப்போம். பயணம் நன்றி. என்பது இதோட நிறைவு செய்யலாம். உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.